ஷார்ட்கட் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்கள். ரூட் அண்டரில் எல்லாமே சைன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன் சைன் தான் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த்ரோட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 30 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 56 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் அப்ளை பண்ணணுன்னா இந்த நம்பர் 30 இருக்குது, வேறு நம்பர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த நம்பர்னாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 30க்கு ஃபேக்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ இது எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 into 30 ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 into 15 கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் 5 into 6ம் பார்த்தீங்கன்னா 30 தான். ஒன்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்த பின்னாடி இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ 30 - 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 கிடைக்கும். அதே மாதிரி 15 - 2 பண்ணிங்கன்னா 13 கிடைக்கும். 6 - 5 பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாசிபிலிட்டிஸுமே நீங்கள் செக் பண்ணணும். 1 into 30, 2 into 15, 5 into 6ம் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 30 - 1 29, 15 - 2 13, 6 - 5 1. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்க மாதிரி இருக்க ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், 5 and 6. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 1, அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5 and 6. ஸோ இதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து அடிஷன் சைன் ப்ளஸ் சைன் கொடுத்துருந்தாங்கன்னா லார்ஜர் ஃபேக்டர் எது இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 6, ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ரூட்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ளஸ் சைன் இருக்கணும். பிகாஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கூட இருக்கலாம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே ரூட் அண்டரில் இருக்கணும். ஸோ சேம் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 30 30 தான் இருக்கணும். ஸோ இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணி இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸுமே செக் பண்ணிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து எந்த ஃபேக்டர்ஸுக்கு இருக்குன்னு பாருங்கள், 5 and 6. ஸோ இதில் வந்து ப்ளஸ் சைன் இருக்கும்போது லார்ஜர் ஃபேக்டர் தான் உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 56 இருக்குது எக்ஸுக்கு பதிலாக. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் சைன் மைனஸ் சைன் இருக்கணும். ஸோ 56 இருக்குது. ஸோ இந்த 56க்கு மறுபடியும் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஸோ 1 into 56 56 தான். அதே மாதிரி 2 into 28ம் 56. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 into 14ம் பார்த்தீங்கன்னா 56. தென் 7 into 8ம் பார்த்தீங்கன்னா 56. இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 வராது, இதுக்கும் 1 வராது, இதுக்கும் 1 வராது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 - 7 which is 1. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும், 1 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 செக் பண்ணணும். அதோட ஃபேக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 7 and 8. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் இருக்கும்போது ஸ்மாலர் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்மாலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி which is 7. ஸோ இந்த மாடல் கொஸ்டினுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் இருக்கான்னு செக் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி உள்ளே கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ இங்கே எல்லாமே 56 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 1 into 56 எல்லா பாசிபிலிட்டிஸுமே செக் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 1 கிடைக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் 1 கிடைச்சோன்னே இந்த ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் சைன் இருக்கும்போது ஸ்மாலர் ஃபேக்டர் இருக்கணும், பாசிட்டிவ் சைன் இருக்கும்போது லார்ஜர் ஃபேக்டர் அப்ளை பண்ணணும். Thank you for watching this video.